ஹலோ கைஸ், வெல்கம் டு டைனமிக் நியூஸ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் சி வந்தோடனே பிளாக் ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு புதுசாக என்ன விஷயம் கிடைக்க போகுது, அதோட சேர்த்து என்னென்ன இங்கே பண்ணணும், என்னென்ன பண்ணால் நம்ம சீக்கிரம் லெவல் ஏற்றுறது, அதோட சேர்த்து என்னென்ன புதுசாக ஈவெண்ட்ஸ் வந்திருக்கு, இது எல்லாமே நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு லைக் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்கிவிட்டு போய்க்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபை ஆகும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு நீங்கள் செகண்ட் சிலேருந்து ஃபஸ்ட் சிலேருந்து செகண்ட் சிக்கு போனவுடனே உங்களுக்கு முதல்ல கிடைக்கிற முக்கியமான விஷயம் வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறதுனா, நிறைய விஷயத்து மூலியமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் முக்கியமாக நீங்கள் எதில் ஏர்ன் பண்ணுவீங்கன்னா ரைட்ஸ் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, இப்போதைக்கு உங்களால் ரைடை ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் 1200 லெவல் வந்துட்டீங்களா, இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 1200 லெவலில் இருந்தாங்கன்னா அவங்களால ரைட் ஹோஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் அவங்க கூட போய் ரைடை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களால் 1000 ஃப்ராக்மெண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணி நிறைய விஷயம் செகண்ட் சியில் பண்ண முடியும். உதாரணத்துக்கு செகண்ட் சியில் ரேஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதான் ஃபஸ்ட் சிலே ரேஸ் இருக்குதான், ஆனால் செகண்ட் சியில் உங்களை ரேஸ் இது ரோல் பண்ண முடியும், ஸ்டாட்ச் ரீஃபண்ட் பண்ண முடியும், ஃப்ராக்மெண்ட்ஸ் வச்சு தான் முக்கால்வாசி விஷயம் இதில் பண்ண முடியும். அதனால ஃப்ராக்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா செகண்ட் சியில் இருக்குது. இப்போ ஃப்ராக்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து இப்போ இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இவன் தான் ரேஸ் ரோலர். இவன்ட்ட போனீங்கன்னா உங்கள் ரேஸை வந்து 2500 ஃப்ராக்மெண்ட்ஸுக்கு 3000 ஃப்ராக்மெண்ட்ஸுக்கு வந்து ரேஸ் ரோல் பண்ணுவான். ஆனால் நான் ஏற்கனவே ரோல் பண்ணி 1000 ஷார்ட் கிளிஸில் இருக்கேன், அதனால் எனக்கு தேவையில்லை. அதோட சேர்த்து இது மட்டும் இல்லைங்க, இவன் தான் பவுண்டி எக்ஸ்பர்ட். இவன்கிட்ட போய் நீங்கள் வந்து பவுண்டி லீடர் போர்டில் உங்கள் கேமில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அதோட சேர்த்து இவன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆளாகவும் இருப்பான். அதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செகண்ட் சிக்கு நீங்கள் வந்துட்டீங்களா உங்களால் ட்ரேட் பண்ண முடியுங்க. ட்ரேடிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ட்ரேட் பண்ணி உங்களால் எப்படிப்பட்ட ஃப்ரூட்ஸ் வேணால் வாங்க முடியும். கவலைப்படாதீங்க, நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நல்ல ஃப்ரூட் இல்லை தான், ஆனால் இது மூலயமா உங்களை ட்ரேட் பண்ண முடியும். ட்ரேட் பண்ணி உங்களுக்கு அவன் வந்து ஃப்ரூட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. இங்கே இருக்க 2 கேஷ் ஸ்டேஜஸையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த சீக்ரெட் ரூமில் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த இடத்துக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு லிங்க் இருக்கான், அதாவது டைட்டில் ஸ்பெஷலிஸ்ட் பேர். இவன் கூட போனீங்கன்னா உங்களால் டைட்டில்ஸ் வந்து வச்சுக்க முடியும். இப்போ நான் வந்து பீஸ்ட் ஹண்டர்ங்கிற டைட்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டிய டைட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட கொஞ்சம் தான் டைட்டில்ஸ் இருக்குது, ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செகண்ட் சிக்கு வந்தேன். ஓகே, இப்போ இங்கே இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இங்கே செகண்ட் சியில். இன்னொரு விஷயம், இவன் தான் அவேக்கண்ட் எக்ஸ்பர்ட். இப்போ நான் என்னோட இதில் நான் பூதா யூஸ் பண்ணுறேன். நான் பூதாவை பண்ணுறேன், அதனால நான் இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கேன். ஒருவேளை நீங்கள் அவேக்கன் பண்ணி உங்களுக்கு அவேக்கண்ட் பிடிக்கலன்னா இவன்கிட்ட போயிட்டு இவன்கிட்ட நீங்கள் டாக் பண்ணிங்கன்னா இந்த Z3 க்ரீன் கலரில் இருக்கும், அதை நீங்கள் வந்து ஒயிட் கலரில் மாற்றிட்டு எக்ஸிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அவேக்கண்ட் பூதா நார்மல் பூதாவாக மாறிடும், குட்டியாகிடும். இதுதான் இங்கே இருக்கிற இந்த அவேக்கண்ட் எக்ஸ்பர்ட்டோட பவரு. இவங்கிட்ட போய் நீங்கள் உங்களோட அவேக்கண்ட் திருப்பி இந்த ஒயிட்டாக இருக்கிறத கிரீனாக மாற்றி விட்டிங்கன்னா திரும்ப அது ஒயிட்டாக இது அவேக்கண்டாக மாறிடும். கெஃபேல இதுதான் முக்கியமான விஷயம். கெஃபேல ட்ரேடிங்ஸு முக்கியமான நிறைய விஷயம் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகலாம். கிங்டம் ஆஃப் ரோஸில் இருக்க நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கலான்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஃபஸ்ட்டே மிரள விட்டுருவானுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான NPC செகண்ட் சியில் இருக்காங்க. ஏன்னா எடுத்தோடனே உங்களால் வந்து கிரைண்ட் பண்ண முடியாது. ஆனால் கிரைண்டிங்க்குன்னு பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது பூதா தான். ஏன்னா பூதா தான் கிரைண்டிங் நம்பர் 1 பெஸ்ட்டு ஃப்ரூட்டு. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இருங்க. இப்போ நீங்கள் எடுத்தோடனே இந்த ரைடர்ஸுங்கிற NPCஸை மட்டும்தான் உங்களால் அடிக்க முடியும். ஆனால் அவங்களே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. நான் ஏன்னு காமிக்கிறேன் இருங்க. ஏன்னா இதில் சில ஃபேக்ட்ரி ஸ்டாஃப்ஸ்ன்னு இங்கே ஒரு NPCஸ் இருக்காங்க. அந்த NPCஸ்லாம் ஸ்பைக் ஃப்ரூட்டே யூஸ் பண்ணுவாங்கங்க. ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க எல்லா NPCஸும். அவங்கள அடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தான் உசுறு போயிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. ஒருவேளை நீங்கள் பூதாவை
மற்ற ஏதாவது ஒரு ஃப்ரூட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து காமிக்கிறேன். இவங்க தான் ரைடர்ஸ்க்கு NPCs. நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்க. இவங்க நான் வந்து பூதா ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கனால ஸ்டாட்ஸ் எனக்கு இது ஹெல்த்தில் அதிகம். இப்போ பாருங்களேன், நான் வந்து லெவல் அதிகம், அதனால எனக்கு சீக்கிரம் சாப்பிட்றானுங்க. ஆனால் புதுசாக இங்கே ஒரு மூவ் பண்ணுறாங்க பாருங்க. அந்த மூவ் வச்சு நம்மளை தூக்கி போட்டுருவானுங்க. ஒருவேளை ஹெச்பி கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களை ஈஸியாக அவனுங்க அடிச்சிருவானுங்க. அதனால இவங்கள்ட்ட நீங்கள் பூதா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதா பூதா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்களேன், அவங்க உங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தூரத்துலேருந்தே அவங்களை அடிக்க முடியும். அதனால அவங்களால எந்த மூவுமே பண்ண முடியாது. அதனால பூதா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரூட் செகண்ட்ஸிக்கு. கிரைண்டிங்க்கே பூதா தான் பெஸ்ட்டு ஃப்ரூட்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், பூதா தான் இருக்கலே பெஸ்ட்டு. அதோட சரி ஃபைட்டிங் ஸ்டைலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் சீலேருந்து செகண்ட் சீ வரீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு வாட்டர் குன்ஃபு. ஏன்னா வாட்டர் குன்ஃபுக்கு கூல் டவுனே இருக்காது, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிறவனால கூல் டவுன் டைம் இருந்தால் தான் முன்னாடி இருக்கிறவனுக்கு நம்ம நிப்பாட்டும் போது அவங்க அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் கூல் டவுன் டைமே இல்லாதனால இதுக்கு சூப்பரான ஃபைட்டிங் ஸ்டைலுங்க. அதோட சேர்த்து வாட்டர் குன்ஃபுவில் நீங்கள் 400 மாஸ்டர் எடுத்தால் ஷார்ட்மேன் கராத்தே எடுக்க முடியும். அதனால இது ஒரு பெஸ்ட்டான ஃபைட்டிங் ஸ்டைல். இதை மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் எத்தனை வாட்டி ரோல் பண்ணி பூதா கிடைக்கலன்னா எப்போயாச்சும் இது ஃப்ரூட் டீலர்கிட்ட பூதா இருக்கும், நீங்கள் 1,200,000 அதை வாங்கிக்கலாம். அதனால் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து அங்கங்கே கேஜ் இருக்கும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், செகண்ட் சீல ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்குது. அதாவது அது டிராகன் பிரெத். அது என்னன்னா ஒரு நல்ல ஃபைட்டிங் ஸ்டைல் இல்லைனாலும் அதில் 400 மாஸ்டர் எடுத்தால் டிராகன் டாலான்னு ஒரு சூப்பரான ஃபைட்டிங் ஸ்டைல் எடுக்க முடியும். அது இப்போ தான் வந்து ரீவொர்க் ஆகிருக்கு. இப்போ அந்த 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 ஃபைட்டிங் ஸ்டைல் எப்படி வாங்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஃபைட்டிங் ஸ்டைல் வச்சுருக்க NPC இங்கே தான் இங்கே ஒரு பாருங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். இதா இருக்கான், இதோ இவன் தான். இவங்கிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்களை வந்து டிராகன் பிரெத் ஃபைட்டிங் ஸ்டைலை லேர்ன் பண்ணுறதுக்கு 1500 ஃப்ராக்மெண்ட்ஸ் கேட்பான். நீங்கள் செகண்ட் சீக்கு வந்துட்டாலே முக்கால்வாசி விஷயம் ஃப்ராக்மெண்ட்ஸில் தான் வரும். ஏன்னா ஃப்ராக்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான இது. ஃப்ராக்மெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணணுன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் பூதா வச்சுருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை ஷார்க் V2 வச்சுருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லாட்டியே நீங்கள் ஒரு ஷிப் எடுத்துகிட்டு போங்க. ஷிப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் ஜோன் போங்க. க்ரீன் ஜோனுக்கு போனால் தான் அது அந்த இடத்த எங்கே இருக்குன்னு நான் காமிக்க முடியும். அதான் க்ரீன் ஜோனுக்கு ஃபஸ்ட்டு போயிடுறேன். ஏன்னா க்ரீன் ஜோன் இருக்கிற இடம் எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரியும், அது ஈஸியாக விசிபிளாக தெரியும். இல்லையா இந்த பாலத்துக்கிட்ட போயிருங்க, பாலத்துக்கூடயே போனீங்கன்னா க்ரீன் ஜோன் நல்லா தெளிவாக தெரியும். என்கிட்ட ஷார்க் ரேஸ் V1 இருக்குது, அதான் நான் இப்போ பூதா யூஸ் பண்ணி போகிறேன். இல்லைனா ஷார்க் V2 தண்ணியில் குதிச்சா நம்மளுக்கு ஹெல்த் குறையாது. இதுதான் க்ரீன் ஜோன். க்ரீன் ஜோன் வழியாக இப்படி போயிட்டு அதை க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாட் அண்ட் கோல்டுன்னு ஒரு தெரியாது, அது உங்களுக்கு நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். அந்த இடத்துல தான் ரைட் பண்ண முடியும். ரைடு பண்ணணும்னா முக்கியமான விஷயம் நீங்கள் 1200 ஹெல்த் லெவல் இருக்கணும். 1200 லெவல் இருந்தால் தான் உங்களால் ரைடை ஹோஸ்ட் பண்ண முடியும். அப்போ தான் உங்களை ரைடை ஹோஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ரைடுக்குள்ளே போக முடியும். ரைடுக்குள்ளே போனால் தான் உங்களால் ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுக்க முடியும். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ ஹாட் அண்ட் கோல்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ நான் 812 தான் லெவல், அதனால் என்னால் இப்போதைக்கு ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் எங்கே போய் ஹோஸ்ட் பண்ணணும், என்ன பண்ணி ஹோஸ்ட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். அதோட சேர்த்து செகண்ட் சீல ஏகப்பட்ட கன்ஸ் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிறதே பெஸ்ட்டு கன்னா கபூச்சா. செகண்ட் சீல உங்களால் வாங்கக்கூடிய நல்ல கன்னா கபூச்சா. அது 1500 ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுத்தா தான் வாங்க முடியும். அதோட சேர்த்து நீங்கள் வந்து ரிமோட் ஐலாண்டுக்கு போனால் தான் அது ஒரு NPC கிட்டேருந்து வாங்க முடியும். 3 கன் தான் உங்களால் வாங்க முடியும் செகண்ட் சீல இது கொடுத்து. 3 கன்ஸ் தான் வாங்க முடியும் உங்களால் செகண்ட் சீல. 3 கன்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு கன் தான் இது. இந்த கன் வந்து ஃபேக்ட்ரி ரைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபேக்ட்ரி ரைட்னா அது வந்து உங்கள் ஒரு
கிங்டம் ஹார்ட்ஸ் ரோல்ஸில் ஃபேக்ட் ரைடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரைடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த கன் கிடைக்கும். இந்த கன் அவ்வளோ நான் பெட்டர்னு சொல்ல மாட்டேன், இது ஓரளவுக்கு வேஸ்ட் மாதிரி தான். இன்னொரு கன் வந்து கர்ஸ்ட் ஷிப்பில் தான் இருக்கும், அது பேர் பிசார் ரிவால்வர். அது கொஞ்சம் நல்ல கன், தொடர்ந்து 3 புல்லட்ஸ் விடும். அப்புறம் கபுச்சா ஒரு ஸ்லிங் ஷாட், அதனால் அது வந்து நீங்கள் ப்ளஸ் அது கூல் டவுன் டைம் ரொம்ப 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 கம்மி, அதனால் நீங்கள் அதை வாங்குறது தான் பெட்டர். கபுச்சா எங்கே இருக்குது, எப்படி வாங்குறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரி, இங்கே ஹார்ட் அண்ட் கோல்டு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல உங்களால் 3 ஃபைட்டிங் ஸ்டைலை கற்றுக்க முடியும். என்கிட்ட இந்த 3 ஃபைட்டிங் ஸ்டைலுமே இருக்குது. அதாவது இந்த என்பிசி கிட்ட போனீங்கன்னா உங்களால் வாட்டர் குன்ஃபு லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த என்பிசி கிட்ட போனீங்கன்னா உங்களால் எலக்ட்ரிக் தான் நினைக்கிறேன், ஆமாம் எலக்ட்ரிக் உங்களால் வந்து இது லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த என்பிசி கிட்ட போனோம்னா டாக் ஸ்டெப் லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கில் 400 மாஸ்டர் எடுத்தீங்கன்னா உங்களால் எலக்ட்ரிக்லா அப்படிங்கிற ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் அன்லாக் பண்ண முடியும். அதுவே அது வாட்டர் கன் ஃபுல்லாக 400 மாஸ்டர் எடுத்தீங்கன்னா ஷார்க்மேன் கராத்தேங்கிற ஃபைட்டிங் ஸ்டைலை உங்களால் அன்லாக் பண்ண முடியும். இதுவே டார்க் ஸ்டெப்பில் நீங்கள் 400 மாஸ்டர் எடுத்தீங்கன்னா டெத் ஸ்டெப்புங்கிற ஃபைட்டிங் ஸ்டைலை உங்களால் அன்லாக் பண்ண முடியும். இது 3மே ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் தான். அதோட சுற்றி இதோட அடுத்த V2 ஃபார்ம் ஆஃப் ஃபைட்டிங் ஸ்டைல் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதில் ஏதாவது ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலில் 400 மாஸ்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எப்படி ரைடு அன்லாக் பண்ணுறது நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ண போகிற கலர்ஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சோங்க, அப்போ தான் இந்த ரூம் அன்லாக் ஆகும். ரெட், ப்ளூ, இல்லை க்ரீன், இல்லை தப்பாக பண்ணுறேன், ப்ளூ, க்ரீன், ப்ளூ, இதுதான் கோடு. ரெட், ப்ளூ, க்ரீன், ப்ளூ. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சீக்ரெட்டான ரூம் ஓப்பன் ஆகும். இந்த ரூமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே ஒரு லேடர் இருக்கும். அந்த லேடர் வழியாக நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்ரியஸ் சயின்டிஸ்ட்ங்கிற ஒரு என்பிசி இருப்பான். அந்த என்பிசிட்ட டாக் பண்ணிங்கன்னா உங்களால் ரைடு 1100 லெவல் இருந்தால் தான் உங்களால் ரைட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஒரே 1100 லெவல் இருந்தால் நீங்கள் ஏதாவது 100,000 பெல்லி தரணும், இல்லைனா ஒரு ஃப்ரூட் தரணும். ஒரு ஃப்ரூட் கொடுத்தீங்கன்னா அவன் உங்களுக்கு வந்து ஒரு கீ கார்டு கொடுப்பான். கீ கார்டை வச்சு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேளை ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே நின்றுட்டு இதுக்குள்ளே நீங்கள் கீ கார்டை வந்து ரைடை ஹோஸ்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் கூட வந்தவனா இதில் நின்றுக்கணும். இது க்ரீன் கலரில் இருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை ஒயிட் கலரில் இந்த கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் உள்ளே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. செகண்ட் இது மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் புதுசாக ஒன்று இருக்குது. அது என்னென்னா சி ஈவெண்ட்ஸ் தாங்க. செகண்ட் சீல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த சி ஈவெண்ட்ஸ் தான். சி ஈவெண்ட்ஸில் 2 வகையான சி ஈவெண்ட்ஸ் இருக்குது செகண்ட் சீல. ஒன்று வந்து சி பீஸ்ட், இன்னொன்று வந்து பைரட் ஷிப் வந்து நீங்கள் இப்போ வந்து ஆனால் இந்த சி ஈவெண்ட்ஸ்லாம் எப்போ வரும்னா நீங்கள் ஷிப் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் வரும். அதனால் எப்போ நீங்கள் கடலில் சுற்றலான்னு முடிவு பண்ணாலும் ஷிப் எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் இந்த மாதிரி சி ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சி ஈவெண்ட்ஸ் சி பீஸ்ட் வந்து நீங்கள் வந்து M1 எந்த வகையான சி ஈவெண்ட்ஸுக்கு போனாலும் M1 யூஸ் பண்ணால் உங்களால் அந்த சி ஈவெண்ட்ஸோட சி ஈவெண்ட்ஸு இப்போ சி பீஸ்ட்னால் அதுக்கு உங்களால் டேமேஜ் பண்ண முடியாது. பைரட்ஸ்னால் உங்களால் டேமேஜ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு மூவ், உங்கள் ஃபைட்டிங் ஸ்டைலோட மூவ், இல்லைனா உங்களோட ஃப்ரூட்டோட மூவ், இல்லைனா உங்களோட வெப்பன்ஸ், கன்ஸ், ஸ்வாடு, இது ஏதாவது ஒரு மூவ், அப்படி ஏதாவது ஒன்று பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டேமேஜ் போட முடியும் உங்களால். அதோட சேர்த்து சி பீஸ்ட் அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சி பீஸ்ட்டை வந்து அழிக்கணும்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதான் உண்டு. ஓகே அவ்வளோதான் கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். பாய்.